உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மாற்றம் என்கிற மகத்தான கனவை சுமந்து கொண்டு இந்த மண்ணங்கும் ஓடி வருகிறோம். இது எங்கள் கனவல்ல, எங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மற்றவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் சேர்வகையும் சேராது இயல்வது நாடு என்று எப்படி ஒரு அரசாட்சியை ஒரு அமைச்சன் செய்ய வேண்டும் என்பதை வகுத்து தந்திருக்கிறார். அது என்று இளங்கோடிகள் பெருமானார் எங்களுக்கு எழுதி வைத்ததை போல எங்கள் முன்னவர்கள் எல்லாம் அறம் சார்ந்து ஆட்சி செய்த மறவர்கள், அந்த வழியில் வந்த பிள்ளைகள், வள்ளல்களே எங்கள் இனத்தில் காரிப்பேக நாய் நெல்லி அதிகமான் அந்த வள்ளல்களின் வாரிசுகள். எங்களுக்கு ஒரு கனவு, அறம் சார்ந்த ஆட்சி அதை கொடுக்க வேண்டும் என்று, உலகத்தில் தலை சிறந்த ஆட்சி அதை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த என் இன முன்னோர்களின் மொத்த கனவையும் ஒருவன் என் இனத்தில் தூக்கி நின்றான். அது எங்கள் உயிர் தலைவன். அந்த கனவை அவன் பிள்ளைகள் எங்களுக்கு தந்தான். அதை அவன் நிலத்தில் நிறைவேற்ற முடியாத ஒன்றை இந்த நிலத்தில் நிறைவேற்ற அவன் பிள்ளைகள் துடிக்கிறோம். அது உலகத்தின் தலை சிறந்த நாடு என் தமிழ்நாடு. உலகம் கண்ட ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் கண்ட ஒரு தூய சமூகம் படைக்க வேண்டும் என்கிற ஒரு புரட்சிகர மாறுதலை உருவாக்க வேண்டும் என்ற கனவு. அந்த கனவை எளிய பிள்ளைகள் நாங்கள் சுமந்து வருகிறோம். நாங்கள் கத்துகிறோம், பெரும் சத்தம் எடுத்துத்தான் கத்துகிறோம். ஆனால் கூண்டுக்குள்ளிருந்து கத்துவதால் கூண்டுக்குள்ளிருந்து கூவுகிற சேவலாக இருப்ப, இதே கூரையில் ஏறி கூவினால் உலகம் திரும்பி பார்க்கும். அந்த கூரையில் ஏறத்தான் இந்த தேர்தலில் தொடர்ந்து தேர்தல் களத்திலே உங்கள் பிள்ளைகள் போட்டியிட்டு வருகிறோம். இங்கே எங்கள் கனவுகளை காகிதத்தில் வடித்து வைத்தோம். படிக்கிற வழக்கம் குறைந்து போனதால் என் மக்கள் படித்து அறியவில்லை. எங்கள் தத்துவத்தை தாளில் வைக்கவில்லை. அதனால் காட்சிப்படுத்தி என் மக்களின், என் சொந்தங்களின் முன்னே கண்முன்னே விரிக்கிறோம். புதிதாகத்தான் இருக்கும். தற்சார்பருங்கிறான், பசுகிறார்கள். நீ ஆவேசமாக பேசி மக்களுக்கு உணர்வுபூர்வமாக பேசி கருத்தை கடத்தினு. அதை தான் 15 வருஷம் செஞ்சேன். ஒன்றும் பலன் இல்லை. இப்போ நான் கடத்தின கருத்தை நம்ப மறுக்கிறார்கள். எதிரிகளும் துரோகிகளும் விமர்சிக்கிறார்கள். சாத்தியமில்லாததை சீமான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் கற்பனையில் வாழ்கிறார். அவர் கனவு மூதாதை உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தி என்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஐயா அப்துல் கலாம் கனவுகான் என்கிறார். கனவுகான் ஒரு முறை வருவது ஆசை, திரும்ப வந்தால் அதுதான் லட்சியம் என்கிறார். அந்த லட்சியத்தை சுமந்து வருகிற பிள்ளைகள். எங்கள் கனவு பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, முறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மத போதை, வேலையின்மை என்ற சொல்லில்லாமை, வழக்கொள்ளை, இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் செய்வது, புதிய ஒரு தேசம் செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து அந்த பெருங்கனவை சுமந்து இந்த நிலமங்கும் உள்ள பிள்ளைகள் ஓடி வருகிறோம். அதிலே நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதாரம் தனியார்மய, தாராளமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். தனியார்மய தாராளமய பொருளாதார கொள்கையை, உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு ஒருபோதும் மக்கள் மாறிவிடுவார்கள். அந்த நாட்டின் தலைவர்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகள் உற்பத்தி அவர்களுக்கு தரகர்களாக இருந்து தரகு வேலை தான் செய்ய முடியும். அதனால்தான் தரகர் வருவார். வீட்டு உரிமையாளர்கிட்ட வந்து எனக்கு வீடு பார்த்து கொடுத்த அந்த தரகர்காரை அவர் என்ன சொல்வார்? வீடு அருமையான வீடு,
எந்த இதுவும் கிடையாது. வீட்டுக்காரர் ஒரு தொல்லையும் பண்ண மாட்டார். மாதமானால் நீங்கள் 5-10 தேதிக்குள்ளே வாடகை கொடுத்தா போதும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல வீடு, பக்கத்திலேயே 1 கிலோமீட்டரில் மருத்துவமனை, பொண்டாட்டி 2 பிள்ளைங்க தான், வயசானவங்க யாருங்களா பிக்கல் படுங்க இருக்காது. அதனால் டான் 5ஆம் தேதியான சம்பளத்தை வாடகையை கொடுத்துருவாப்புல, நீங்கள் அவர் கொடுங்க வாடகையை அப்படின்னு ஒன்று விடுற ஒருத்தர் வீட்டு புரோக்கர். வெளிநாட்டில் போய் என் நாட்டுக்கு தொழில் தொடங்க வாங்க, என் நாட்டுக்கு முதலீடு வாங்க, இங்கே நிறைய நிலம் இருக்குது பறித்து தரேன், நிறைய மின்சாரம் அவங்க தடை இல்லாமல் தரேன், உற்பத்தி செய்கிற பொருளை வேகமாக எடுத்துகிட்டு போகிறேன், இப்போ சுரண்டி நீங்கள் உற்பத்தி பெருக்கி லாபத்தை எடுத்துகிட்டு போங்க, என் நாட்டுக்கு வாங்க, என் நாட்டுக்கு வாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஜப்பான் எல்லா நாட்டுக்கும் போய் என் நாட்டுக்கு வா, என் நாட்டுக்கு வான்னு கூப்பிட்றவர் வீட்டு புரோக்கர் இல்லை, நாட்டு புரோக்கர். அவன் ஒருத்தன் வந்தான் 400 ஆண்டுக்கு முன்னாடி வியாபாரம் செய்ய, கப்பலில் அடித்து விரட்டினோம், போராடி விரட்டினோம், விடுதலை போராட்டம். வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வரான். வான்னு சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தில் என் தாய் நாட்டை கட்டமைக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். தனியார் மையத்தில் கல்வி தனியார், கல்வி சேவை தனியார்ட்ட இருக்கு, அரசுகிட்ட இருக்கு, நம்மக்கிட்ட இருக்கு. அப்போது சரியான தரமான மருத்துவம், தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், தரமான போக்குவரத்து, சரியான பாதை. இப்போ வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை சந்தை தான். நீங்கள் தொலைக்காட்சியை திருப்பினீங்கன்னா நிகழ்ச்சிகளுக்கு இடையில் விளம்பரம் வரும் முன்னாடி, இப்போ விளம்பரங்களுக்கு இடையில் கொஞ்சம் நிகழ்ச்சி வரும். இதுதான் சந்தை. உங்களுக்கு புரியுதா? மார்க்கெட்டிங், அரசியலே மார்க்கெட்டிங், கல்வி மார்க்கெட்டிங், மெடிக்கல் மார்க்கெட்டிங். கல்வி 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற ஒரே பள்ளி விளம்பரம் வச்சுருப்பான். ஏன்? மார்க்கெட்டிங் சந்தை. இங்கே நோயாளிகள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு தள்ளுபடி பண்ணுவாங்க. தீபாவளிக்கு ஆடி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி, பொங்கல் தள்ளுபடி, அது மாதிரி எல்லாமே மார்க்கெட்டிங், பேக்கேஜிங். இப்போ கட்சிகள் எல்லாம் பாருங்க, இந்த கட்சி முந்துது, இந்த கட்சி பிந்துது, இந்த கட்சின்னு யாரு கருத்தை கணிக்கிறவன்? யாரு? ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு. அவனுக்கு காசை கொடுத்தா யார் காசு கொடுக்குறானோ அவன் முந்துவான். நான் யாருக்கும் காசு கொடுக்கறதில்ல, அதனால் எப்போவுமே பிந்துவேன் அவன் கருத்தில். ஆனால் தேர்தல் வந்தவனே நான் முந்துவேன், தேர்தல் முடிவு வந்தவனே முந்துவேன். ஏன் எவன் கருத்துக்கும் சிக்காத பெருநெருப்பு, பெருங்காற்று, பிரபாகரனுங்கிற பெருந்தீயின் பிள்ளைகள் நாங்கள். எவன் கருத்துக்கும் கட்டுப்படுறதில்லை. காற்றுக்கு இவன் வேடி போடுறது, எனக்கு என்ன கருத்து? எவனும் கருத்து போட முடியாது. ஏன்னா நான் காசு கொடுக்கறதில்ல. காசு இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க, நான் தான் அமெரிக்க அதிபர்னு எழுதுவான். காசு கொடுத்துட்டோம்னா அமெரிக்காவே அடுத்து சீமான் தான் ட்ரம்புக்கு அடுத்துன்னு எழுதுவான். அதனால எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங். இங்கே பாருங்கள் எப்படி நடக்குது பாருங்கள். நாம் ஒரு மந்தைகளாயிரும். காலையில் தொலைக்காட்சி எடுத்தீங்கன்னா நான் பெப்சோடன் போட்டு விளக்குகிறேன், எனக்கு அதனால் பல்குச்சம் இல்லை, நான் எப்போவுமே ஆல்வேஸ் கோல்கட்டு தான், நான் குளோசப்பு தான். இதை எதையாவது ஒன்றை போட்டு 30 வயசில் பல்லு கொட்டி பல் சொட்டோட அலைவான். உங்களுக்கு புரியுதா? அன்னைக்கு சும்மா வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேய்ச்சி என் தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப நாள் இருந்தான். இப்போ கண்ட ஷாம்பு, நான் சன்சில்க்கு போடுவேன், நான் இந்த ஷாம்பு போடுவேன், அந்த ஷாம்பு போடுவேன். 30 வயசில் கொட்டி போய் முடியை நட்டுக்கிட்டு திரிகிறான். ஏன்? எல்லாமே மார்க்கெட்டிங். இப்போ சாப்பிட்ற பொருள் இருந்து எல்லாமே இந்தியாவில் அதிகமாக உலக அழகிகள் தேர்வு செய்யப்பட்டாங்க. காரணம், இது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அவன் வெளிநாட்டு முதலாளிகள் தயாரிக்கிற பொருளை சந்தைப்படுத்துவதற்கு இந்த உலக அழகிகளை மாடலாக முன்மாதிரியாக வச்சுக்கிடுவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அதுதான் கிரிக்கெட்டில் ஒருத்தன் 100 அடிச்சிட்டானா போதும், அவனை ஒப்பந்தம் போட்டு எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் மாடல். அவன் வந்துடுவான். பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, எதையாவது ஒன்று பேசிட்டு இருப்பான். பார்க்குறதானே நீங்கள்? அதான் இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒரு சந்தை. இப்போ நம்ம யாரு? தேர்தல் இல்லை, ஒரு சந்தை. இப்போ நீங்கள் யாரு? வாக்க வைக்கிற ஒரு மந்தை. வாங்குறவன் யாரு? அவன் ஒரு வியாபாரி. வருவான், 1000 2000 கொடுத்தவனுக்கு 2 ஓட்டு, 1000 கொடுத்தவனுக்கு 1 ஓட்டு. சந்தையாக்கிட்டான். இது தேர்தல் இல்லை, நாட்டுக்கான தலைவனை தேர்வு செய்கிற தேர்தல் இல்லை, ஒரு சந்தை. இதுவும் ஒரு பிஸ்னஸ், இதுவும் ஒரு மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஒரு வேட்பாளர் 30 கோடி செலவு பண்ணுறான், ஓட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டை குறி வச்சு 1000 கொடுத்தா எவ்வளோ வருது? அப்போ இந்த முதலீட்டாளன்
மக்களின் சேவைக்கு முதலீடு செய்கிறானா, தன்னோட லாப தேவைக்கு முதலீடு செய்கிறானா? அப்போ லாப தேவைக்கு நிற்கும் போது சண்டையாயிடும். மக்கள் சேவைக்கு நின்னா அது அரசியலாகிறது, தேர்தலாகிறது, மாறுதலாகிறது. விளங்குது அவங்களுக்கு? உங்கள் பிள்ளைகள் தேர்தலை மாறுதலுக்காக நிற்கிறோம். இவன் தேர்தலை வியாபாரமாக பார்த்து முதலீடு செய்து லாபம் ஈற்ற தொழிலாக பார்க்குறான். இங்கே பாருங்கள், சந்தை பொருளாதாரத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் தான் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. வர்த்தகம் முடிஞ்ச உடனே கூடாரத்தை காலி பண்ணிடுவான். சந்தையில் வியாபாரி காலி பண்ணிட்டான் பாருங்க. இதே மாதிரி நோக்கிய வருவான். இன்வெஸ்ட்மெண்ட், டெவலப்பு, எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு, வளர்ச்சின்னு வருவான். தயாரிச்சு கொஞ்ச நாள் தயாரிச்சுட்டு 2500 கோடி கடன் வச்சுட்டு ஓடிட்டான். ஃபோர்டு வந்தான். ஃபோர்டு எண்டோவர், அமெரிக்கன் முதலாளி. நோக்கியும் அமெரிக்கா தான். இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தான். இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடுன்னு கொஞ்ச நாள் இருந்தான். கடனை வச்சுட்டு ஓடி போயிட்டான். அவனை நம்பி இருந்தவன், அவனோட வேலைக்கு போனவன், நோக்கிய நிறுவனத்தில் 10ஆப்பு 12ஆப்பு படித்தவன் போதும் கொண்டு வந்து முழுக்க ஒரு செல்ஃபோன் தயாரிக்கிறத கற்றுக் கொடுக்க மாட்டான். மேல் கவர், கீழே இருக்கிற இது ஒவ்வொரு தான் கற்றுக் கொடுப்பான். ஒருத்தன் இப்போ அவன் மூடிட்டு போயிட்டான். எந்த வேலைக்கும் போக முடியாது. ஏன்? போராடிட்டு அவன் ஜெயிலில் இருந்து என்னோட ஆளு தான். அதனால எனக்கு இது இந்த முழு வரலாறுன்னு தெரியும். இங்கே பாருங்க, இவன் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இப்போ சாம்சங் இருக்கு. சாம்சங் தொழிலாளியை போராடினாங்க. ஏன் அவங்களோட நான் தான் நின்று போராடினேன். இப்போ என்ன, அங்கே தொழிற்சங்கம் வைக்க முடியாது. தொழிலாளர் நலன் என்ற ஒன்று சொல்லுக்க இடம் இருக்காது. அவன் கொடுக்குற சம்பளம். இந்த முதலாளி ஏன் வராங்க? நமக்கு வேலை கொடுக்கணும்னு வேளாங்கண்ணி கோயில்லையோ, நாகூர் தர்பார்லையோ, மாரியம்மன் கோயில்லையோ வேண்டுதல் கிடையாது. என்னதுக்கு வரான்? நிலத்தடி நீரை எவனை வேணாலும் எடுக்கலாம், மின்சாரம் தடை இல்லாமல் தர்றேங்குது, நிலம் எவனை வேணாலும் பறித்து தர்றேங்குது. ரெண்டாவது, உற்பத்தி செய்கிறவர்களை விரைந்து எடுத்துகிட்டு போகலாம். மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை கொண்டு போகலாம். இதுதான் நோக்கம். இவன் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை கொண்டு வர, லாபத்தை பெருக்கி கொண்டு வர அந்த முதலாளி வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட நாம வாழ்வோம், வளருவோமா? இதுதான் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னும் கொஞ்ச நாள் சாம்சங் முதலாளியும் விட்டுட்டு ஓடுவான். இது அமெரிக்க பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலத்தில் எழுதிய ஜான் பர்கின் என்ன சொல்றான்? நாங்கள் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், கடன் கொடுத்து கையெழுத்து வாங்கி எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக மாற்றுவோம். யாருக்கு? அமெரிக்காவுக்கு. எப்படின்னா, இப்போ ரஷ்யாவில் இருந்து பெட்ரோல் வாங்காத அப்படின்னு ட்ரம்ப் சொல்றத ஐயா மோடி கேட்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? எதுக்காக நீ தேவையில்லாமல் ஈரான் மீது போர் தொடுக்கிறாய்? கேட்க முடியாத ஒரு வார்த்தை. அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டி எல்லா உறுப்பினர் வச்சு இந்த போரை நிறுத்தணும். பல உலக நாடுகள் பாதிக்குது. எங்களுக்கு கிடைக்கிற எரிகாற்றும் எரிபொருளும் தட்டுப்பாடு வருது. பிரச்சனை, இயங்க முடியாத சூழல் வருது. வாய் திறக்க முடியாது. ஏன்? எஜமா நம்ம கடன் வாங்கி கையிட்டிருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. அதான் அவர் சொல்கிறாரு, உங்கள் நாட்டு தலைவர்கள் எங்களுக்கு பொருளாதாரம், தொழில், பாதுகாப்பு, வர்த்தகம் எல்லாவற்றிலும் வேலை செய்கிற ஆட்களாக இருப்பார்கள். அவ்வப்போது உங்கள் நாட்டிலே சாலை போடுதல், போக்குவரத்து நிலையங்கள், பேருந்து நிலையம் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், வானூர்தி நிலையம் கட்டுதல், இது மெட்ரோ ரயில் திட்டம், இது போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள்ங்கிறான். இப்போ தெரியுதா? கோயம்பேடில் இருக்கும்போது அது எந்த ஊருக்கு போகுது? கிளாம்பாக்கத்துக்கு போகும். மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது. பறக்க இப்போ ஃப்ளைட்டு கிடையாது. 5000 ஏக்கரில் பறந்துள்ள ஏர்போர்ட்டும்பா. இங்கே ஏற்கனவே என் பாட்டேன் வாபுசி வேலையும் என் தாத்தேன் காமராஜ் வேலையும் துறைமுகம் இருக்குது. அங்கேயே ஏற்றுமதி இறக்குமதி வேலை சரியாக நடக்கலை. ஆனால் 6111 ஏக்கரில் அதானிக்கு துறைமுகம் கட்ட வாய்ப்பு. அப்போது இவனுக்கு வேலையே அவனுக்கு வேலை செய்கிறதா கடன் கொடுத்த முதலாளிக்கு. நீ தலைவர்னு நினச்சின்னா நாம் பொறுப்பு இருக்க முடியாது. இங்கே பாரு, எல்லாத்துலேயும் வேலை செய்ய எங்களுக்கு வேலை செய்கிற ஆளுக்கெல்லாம் கையெட்டி நிற்கிறாரு பாருங்க நம்ம ஐயாக்கெல்லாம். இதுதாங்க இந்த மாதிரி பேருந்து நிலையம், விண்ணூர்தி, இதை கட்டின உடனே என்ன நினைப்பா? டெவலப் ஆயிடுச்சு, வளர்ச்சியை பற்றி ரொம்ப கவலைப்படுறாப்புல. இவன் சொல்கிறான், இந்த மீனம்பாக்கத்தில் இருக்க விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விமானம் இல்லையே. நான் கேட்டதுக்கு கொஞ்சம் சொல்கிறான், 50 ஆண்டுகள், இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து பறக்கிற பிள்ளைகள் வேலை வசதிக்காக நாங்கள் செய்கிறேன். டேய், அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் அல்லாடுற கூட்டம் 28 விழுக்காடுறாங்க இந்தியாவில். பசியோடு இருக்க மக்களை பற்றி சிந்திடா பாரதேசி.
பறந்து போறதை பத்தி சிந்திக்கிறான். எங்கடா போற, எங்க போற, ஏன் போற? வேலைக்கு. என் நாட்டில் இருக்கடா எல்லா வேலையும் எழுதி வச்சுக்க. உலக நாட்டு இளைஞர்கள் என் நாட்டுக்கு வேலை தேடி வர்ற நான் நிலையை உருவாக்கல. நான் பிரபாகர மகன்லடா, நீ எழுதி வச்சுக்க. நீ எம்ஜிஆர் படத்தில் பாட்டு வருதுல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லைன்னு எனக்கு சொல்லு, போட்டு காட்டுறேன் பாரு. அடுத்து நாளைக்கு ஒரு கொடுத்து என்ன இல்லைன்னு எனக்கு சொல்லு. என்ன இல்லை, என்ன இல்லை? எருமை இல்லையா, பசு இல்லையா, ஆடு இல்லையா, கோழி இல்லையா, தென்னை இல்லையா, வாழை இல்லையா, பனை இல்லையா, கடல் இல்லையா? என்ன இல்லை? மலை இல்லையா, நிலம் இல்லையா, அதில் வளம் இல்லையா? என்ன இல்லை? என்கிட்ட அறிவு இல்லையா, உழைக்கிற உடல் ஆற்றல் இல்லையா? என்ன இல்லை? பன்னி இல்லையா, கழுதை இல்லையா, எருக்களஞ்செடி இல்லையா, கத்தாழை இல்லையா, மூங்கில் இல்லையா? என்ன இல்லை? எல்லாமே எனக்கு பொருளாதாரம். யாருக்கு? கனவு இருக்கிற, நோக்கம் இருக்கிற தலைவனுக்கு. ஓம் பொருளாதாரம் எங்க இருக்கு? ஓம் பொருளாதாரம் எங்க இருக்கு? சாராயத்தில் இருக்குடா, சனியம் முடிச்சவனே. ஓம் பொருளாதாரம், என் பொருளாதாரம் எங்க இருக்கு? பாலில் இருக்கு. பாலில், என் மாட்டு பாலில் இருக்கு, என் ஆட்டுப்பால் எருமை பாலில் இருக்கு, என் நெல், என் கீரை, என் கரும்பு, என் வாழை, என் தென்னை, என் எள்ளு, என் கடலை, எல்லாத்துலையும் இருக்கு என் பொருளாதாரம். உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கல. நான் சத்தியம் சொல்றேன், நான் பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகன் கிடையாது. வேறு அன்னைக்கு வர்த்தகம் செய்ய வந்தான். நான் சொன்ன முன்னாடி சொன்ன கதை. அவன் வர்த்தகம் செய்ய வந்தவன் நாடு அவன்கிட்ட அடிமையாயிடுச்சு. எப்போவுமே என் அன்பு சொந்தங்களே, எந்த விடுதலை அடைந்தாலும் ஒரு நாடு பொருளாதார விடுதலை அடையவில்லை என்றால் அந்த நாடு பெற்றிருக்கிற விடுதலை என்பது வெற்றி சொல். அது சுதந்திர நாடு அல்ல, அடிமை நாடு. ஏனென்றால் வெள்ளக்காரன் எப்படி வந்து நம்மளை அடிமைப்படுத்தினா, வர்த்தகம் செய்ய வேண்டாம், முதலீட வியாபாரம் அவன்கிட்ட போச்சு, முதலீடு அவன்கிட்ட போச்சு. நம்ம கடன் பெற்றோம், கைகட்டிட்டோம், அடிமையாயிட்டோம். இன்னைக்கு கல்வி முதலாளிகிட்ட போயிடுச்சு, மருத்துவம் முதலாளிகிட்ட போயிடுச்சு, வர்த்தகமெல்லாம் பெருமுதலாளிகிட்ட போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. தண்ணீர் விநியோகம், உலக உயிர்களின் உயிர் தேவை தண்ணீர். தண்ணீர் மனித தேவை அல்ல, அது விற்பனை பண்டமாயிருச்சு. தண்ணீர் தவிர்க்க முடியாத சந்தை, கல்வி தவிர்க்க முடியாத சந்தை, மருத்துவம் தவிர்க்க முடியாத சந்தை. கோடி கோடியா கொட்டான், கோடி கோடியா. இதுக்கு வரி வேற இல்லை. எப்படி எப்படி இருக்கு? பாலுக்கு, முட்டைக்கு, அரிசிக்கு, பருப்புக்கெல்லாம் வரி இருக்கு. கல்வி முதலாளிகிட்ட கொடுத்துட்டு கல்யாண மண்டபத்துக்கு வரி இல்லை. எப்படி இது? எல்லா பணக்காரனும் ஒளியறதே அறக்கட்டளை ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சு ஒரு மண்டபத்தை கட்டிட்டு உட்காந்துருவான். வைத்தியக்கார ஒரு நாடு. இந்த பாரு, அன்னைக்கு கப்பலில் வந்தவனை விரட்டிட்டு இன்னைக்கு வானூர்தியில் வரவனை வான்னு கூப்பிடுறத வளர்ச்சிங்குது ஒரு நாடு. அன்னைக்கு இங்கிலாந்துங்கிற ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு, இன்னைக்கு உலக நாடுகள் ஒவ்வொரு நாட்டுக்கு அடிமையாக துடிக்குது. அதை வளர்ச்சின்னு கட்டமைக்குது. பார், ஜப்பான், ரஷ்ய முதலாளிகள், நம்ம நாட்டு பிரதமர், முதல்வர் எல்லாம் வா, ஏன் நாட்டுக்கு வா. அன்னைக்கு வந்தான் ஒருத்தன். எதுக்கு வாங்க? மிளகு வாங்கி விற்க வந்தான். தெரியுமில்ல எதுக்கு வந்தான்னு? மிளகு வாங்கி விற்க வந்தான். அவன்கிட்ட நாடு போச்சு. இன்னைக்கு உலகத்தின் ஒவ்வொரு நாட்டுக்கு அடிமையாக என் நாடு துடிக்குது. இப்போ நீ கவனிக்கணும், அங்கே வெளியிலிருந்து வர்ற முதலாளி, பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்கிற முதலாளி இந்திய நாட்டு தமிழ்நாட்டு மக்களின் சேவைக்கு முதலீடு செய்வானா, தன்னோட லாப தேவைக்கு முதலீடு செய்வானா? இதான் நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி. வெறிங்க வழங்க பாருங்க. எல்லா நாடுகளும் மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, போங்க, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சிங்கப்பூர். இத்தனையுண்டு நாடு. காரைக்குடி தண்டி தான், காரைக்குடி தண்டி. அது வந்து மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜெர்மன், மேட் இன், எல்லாம் மேட் இன். இது மேக் இன் இந்தியா. இந்த பொருளாதார கொடுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவனெல்லாம் மேட் இன், இவன் மேக் இன். இது எப்படின்னா, இந்த பொருளாதாரம் மேக் இன் அப்படின்னா என்கிட்ட தயாரி, என் நாட்டில் தயாரி, ஆனால் என்னது இல்லை பொருள். மேட் இன் இந்தியா வராது. இங்கே தயாரிப்பான். சென்னையில் ஹொண்டாயின்னு ஒரு கம்பெனி இருக்குது, கார் கம்பெனி. கொரியன் முதலாளி
தயாரிக்கிறது எங்கே? என் தாயின் மடியில். ஆனால் பேர் ஹொண்டாய். யார் நிறுவனம்? கொரியா. எப்படி புரியுதா? இது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. நம்ம நாடு ஏற்றுக்கிறது வாடகை தாய். இப்போ சிலர் புள்ள வர முடியாமல், உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, வேற தாயின் வயிற்றுல தன் கருவை வச்சு சுமந்து பெறது வாடகை தாய். தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. உங்கள் மகன் இதெல்லாம் ஏன் ஓட்டு கேட்குறதுல போட்டு காட்டுறேன்னா, இதெல்லாம் தெரியாமல் எனக்கு ஓட்டு போட்டு பயன்படாது, எனக்கு ஒரு பயனும் படாது. இதை நீ கற்றுக்கிட்டு போடாமல் கூட போ. இது தெரியலைன்னு வச்சுக்க, எனக்கு ஒன்று நான் சொல்கிறது புரியாது ஒன்று. இப்போது வாடகை தாய் இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க பிள்ளையை இந்த அம்மா சுமக்குது. இப்போ தாய்மைங்கிறது இங்கே பாருங்க, இந்த அம்மா வயிற்றில் குழந்தைய சுமக்குது பாருங்க. அப்போ வயிறை தடவும் போதோ குழந்தை மிதிக்கிற போதோ அதுக்கு ஒரு மகிழ்ச்சியும் வராது, ஒரு நிறைவும் வராது. இப்போ வயிற்றுல நம்ம அம்மா குழந்தை மிதிக்கும் போது என்னங்க மிதிக்குதுங்க அவனு அப்படி தடவி பார்க்கும், மகிழ்ச்சி அடையும். இந்த வாடகை தாய்க்கு மகிழ்ச்சி வராது. பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு காசை வாங்குது பாருங்க. இங்கே பாருங்க, பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. இந்த பாருங்க, இந்த காசை வாங்கும்போது தான் அதுக்கு நிறைவு வரும். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இது எப்படின்னா, இதுதான் வாடகை தாய். இதுதான் கொண்டாய். சென்னையில் இருக்குது, நம்ம ஊரில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்கிறான். ஒரு கார் உற்பத்தி செய்ய 4,50,000 லிட்டரு தேவைப்படுது. இவன் 50 லட்சம் கார். இதை வெர்ச்சுவல் வாட்டருங்கிறோம், மறை நீருங்கிறோம், கண்ணுக்கு தெரியாமல் களவு போகிற நீர். இவன் ஏன் அவன் நாட்டில் தயாரிக்கலைன்னா அவனுடைய நீரை பாதுகாக்க நினைக்கிறான். இங்கே நான் கேள்வி கேட்க நாதி கிடையாது. தடையற்ற மின்சாரம், ஒரு நொடி மின்சாரம் 1 மணி நேரம் அணைஞ்சிருச்சுன்னா உற்பத்தியில் இழப்பு ஏற்படுதலை, அதை மாநில அரசு மத்திய அரசு அந்த இழப்பை ஈடுகட்டிடும். கையெழுத்து போட்டுருக்கான். வேகமாக வேறு 8 வழிச்சாலையெல்லாம் உனக்கு போடல, சத்தியமாக உனக்கு எனக்கும் போடல, 4 வழிச்சாலை. இந்த முதலாளி உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போகத்தான். இதுதான் சாகர் மாலான்னு ஒரு திட்டம். இது நம்ம கடல் மாலைங்கிறோம், அவன் சாகர் மாலா அப்படின்னு பாரத் மாலான்னு கொண்டு வரான். இந்த உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான், அவங்க தயாரிக்க பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போகத்தான். இங்கே நிலம், நீர், மூலப்பொருள், உழைப்பு எல்லாம் நம்மது, லாபம் மட்டும் அவனது. இங்கே பாருங்க, வாடகை தாய் பொருளாதார கொள்கை இதுதான். நிலம் என்னது, நீர் என்னது, உழைப்பு என்னது, பொருள் அவனது. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை விட இங்கே எந்த பாடம் நடத்தி அழகப்பா பல்கலைக்கழகத்தோடு நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். உலக பொருளாதார கொள்கையில் இருந்து, இந்த பொருளாதார கொள்கையில் இருந்து உங்கள் மகன் மாறுபடுறேன். அது என்ன சொல்லுவான், நீ மட்டும் எப்படி செய்வேன்? நான் செய்வேன்டா. 22 நாடை எதிர்த்து சண்டை போட்ட வீரனின் மகன் உன்னை எதிர்த்து சண்டை போட முடியாதா? ஏண்டா, உங்கள் மொத்த கட்சி கூட்டணியை எதிர்த்து ஒத்த கட்சியாக நின்று போராடுற நாங்கள் உன்னை எது பண்ண முடியாதா? என்ன பண்ணிடுவேன்? கடன் கொடுக்க மாட்டேன். நான் கேட்டா தானே, கடன் வாங்கியிருக்கிறத கட்டினா தானே, யார்கிட்ட கொடுத்தான்னு கேட்பேன், விளக்கம் கேட்பேன். இது வெறுப்பு கடன், தேவையற்ற கடன், என் மக்களின் ஒப்புதல் இல்லாமல் பெறப்பட்ட கடன். இது என் மக்களின் மீது சுமையாக, வரியாக, வட்டியாக திணிக்க அனுமதிக்க மாட்டேன். 10 லட்சம் கோடி கடன் வாங்கி நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் சொல்லிவிட்டால் ஐ ஆம் த ரெஸ்பான்ஸ். அந்த கடனுக்கு நான் பொறுப்பு, நான் வட்டி கட்டுறேன். இல்லை, எவன் இருந்தானோ அவன் வீட்டில் போய் வசூலிச்சுக்க, அவன் சொத்தை எடுத்துக்க, அவன் பரம்பரைய பல லட்சம் கோடி. இந்தியா வட்ட கடன் 196 லட்சம் கோடியை கட்டுற அளவுக்கு வச்சிருக்கான் ஒவ்வொருத்தனும். என்கிட்ட கேஷ் நகிகே கிளம்பு, நீ போ. நான் கையெழுத்து கடன் வாங்கி போட்டானா கட்டுறேன். அடுத்தவன் கட்டி வேணா கடற்கரையில் படுத்துருக்காங்க எல்லாம், வேணா போய் வசூலிச்சுக்கிட்டு போ, அவன் வேணா தோண்டி எலும்பு கூட கூட எடுத்துக்கிட்டு போ, நோ அப்ஜெக்ஷன். ஆமாம், இந்த பொருளாதார கொள்கையிலிருந்து உங்கள் பிள்ளைகள் எப்படி மாறுறோம்? தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கைக்கு மாறுறோம். அது எதனாலன்னா, நல்லா கவனிக்கணும். காந்தி அவர்கள், நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா அவர்கள், அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், இவர்களெல்லாம் வலியுறுத்திய பொருளாதார கொள்கை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை. இந்த தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்,
தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்புக்கும் நல்லது. அம்மையா இந்திரா காந்தி வலியுறுத்துறாங்க. ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்க. இது நம்முடைய தாத்தா ஜெயசி குமரப்பா, தஞ்சாவூர்கார் தான். இது அம்மையார் இந்திரா காந்தி. இது நம்முடைய தாத்தன் காமராஜ். இவர் மெரினா கடற்கரையில் நடந்த ஒரு மாநாட்டில் நம்முடைய தாத்தா பேசுகிறார். இது அம்மையார் இந்திரா காந்தி சொன்னது உங்களுக்கு தெரியும். நாட்டின் பாதுகாப்புக்கு எதிர்காலத்துக்கு அதான் நல்லது. போங்க. மெரினா கடற்கரையில் அவங்க பேசுகிறாரு தாத்தா. என்ன பேசுகிறாங்கன்னா, ஊரா நாட்டில் இந்த மெரினா கடற்கரையில் நடந்த மாநாடு, ஊரா நாட்டில் போய் சாப்பாட்டுக்கு சோத்துக்கு கையேந்துறதுக்கா போராடி சுதந்திரம் பெற்றோம். கூழோ கஞ்சியோ நம்மகிட்ட என்ன இருக்கோ குடிச்சிட்டு நிம்மதியாக படுப்போங்கிறாங்க. அதுதான் தற்சார்பு. அவருக்கு அந்த தற்சார்புங்கிற சொல்லு வரலை, சொல்லு தெரியல. அதை தான் அவன் பேரை நான் சொல்கிறேன். அதுதான் தற்சார்பு. நீ உனக்கிட்ட விளக்கமாறு தொடப்பக்கிட்ட இருக்கு, அருவா மொட்டை கத்தி இருக்குன்னா அதை எடுத்துக்கிட்டு தான் சண்டைக்கு போகணும். அடுத்தவன்கிட்ட போய் பீரங்கி கொடு, துப்பாக்கி கொடு, யாருக்கு போர் விமானம் கொடு, ரபேல் விமானம் கொடு, எல்லாம் வாங்கி குமிச்சு வச்சு எந்த நாட்டோட சண்டை ஓட்டி என்னை காப்பாற்றுவ? அமெரிக்காட்ட பீரங்கி வாங்குற, இஸ்ரேல்கிட்ட விமானம், ஃப்ரான்ஸ்கிட்ட ரபேல் விமானம் வாங்குற, ரஷ்யாட்ட துப்பாக்கி வாங்குற, இஸ்ரேல்கிட்ட விமானம் வாங்குற, இந்த பீரங்கி வாங்குற, எந்த நாட்டோட சண்டை ஓட்டி என்னை காப்பாற்றுவேன்? எப்படி? டேய், அடுத்த வீட்டில் பிரியாணி வாங்கி தின்று சாகிறதுக்கு, மானம் கட்டி சாகிறதுக்கு சொந்த வீட்டில் கூழ குடிச்சிட்டு மரியாதையாக தெரியலாம்டா. அதான் தற்சார்பு. பிச்சை எடுத்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு சொந்த வீட்டில் கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறது உன் மகன், கொஞ்சம் பின்னாடி வாங்க. இது தற்சார்பு. எங்கள் ஆத்தாளுக்கு 1000 ரூபா கொடுக்கறதில்ல, அவள் இருக்கிற இடத்துல மாதம் 5000 சம்பாதிக்க நான் வேலையை கொடுக்கறது தற்சார்பு. புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி வேலையை கொடுப்ப? நான் தான் மாமரம் வளர்ப்பேன்ல, ஊறுகாய் போடம்மா, நான் தான் எல்லாம் வளர்ப்பேனே. நான் பனை வளர்ப்பேன், தென்னை வளர்ப்பேன், வாழை வளர்ப்பேன், எலுமிச்சை வளர்ப்பேன், முந்திரி வளர்ப்பேன். எல்லாத்தையும் வளர்த்து பனையிலிருந்து கொட்டாம் பண்ணுறது, தென்னையிலேருந்து ஈக்கி பண்ணுறது, விளக்கமாறு செய்கிறது, வீட்டு வாசலில் எல்லாம் கொடுத்துருவேன். ஊறுகாய் போடம்மா எல்லாம் பயிற்சி கொடுத்து என் அக்கா தங்கச்சிக்கு இங்கே பெரிய கட்டடம்லாம் இல்லை, இந்த குடிசை போட்டிருக்க மாதிரி சீட்டில் கட்டி அப்படி ஃபால் சீலிங் போட்டு மின் விசிறியை போடுவேன். ரொம்ப வெப்ப காலம்லாம் ஏசியை போட்டு விட்டுருவேன். நான் என்ன ஓசி பஸ் ஓட்ட வந்தாலும் நினைக்கிறியா? ஏசி பஸ் ஓட்ட வந்த மகன் பாரு எப்படி பண்ணுறேன். இந்த ஊரில் தேவகோட்டையில் கொடுக்குறேன். இது என்ன ஊர்? இது இந்த ஊருக்கு பேர் என்ன? ஒன்றி ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே, ராம்நகரில் கொடுக்குறேன். ராம்நகரில் தேவகோட்டை ஒன்றியம் இது சொல்கிறேன். இப்போ வாடகை தாய் பொருளாதாரம் என்பது உங்களுக்கு தெரியும். பால் ஊட்டும்போது அந்த தாய்க்கு மனநிறைவடையாது. பாலை ஊட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, காசு கொடுக்கும்போது தான் சிரிப்பா. இல்லைங்கதா? இது வாடகை தாய். பெத்த தாய்ங்கிறது கருவில் பிள்ளையை சுமக்கும் போதே மகிழ்ச்சியாக இருப்பாள். இங்கே வருங்க, இது வாடகை தாய் கருவில் சுமக்கும் போதே மகிழ்ச்சியாக இருப்பாள். என்னுடைய தாய் குழந்தை பாலை மார்பை சுவைஞ்சு குடிக்கும் போதே சந்தோஷப்பட்டுருவான், மகிழ்ச்சி அடைஞ்சிருவான். இதுதான் தாய்மை பொருளாதாரம், அது வாடகை தாய் பொருளாதாரம். இப்போ நான் தற்சார்பு. 1000 500 மிக்சி கிரைண்டர் இலவசம், அரிசி இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம், இதல்ல. ஓ மகன், நீனே உனக்கு வேலை தருவேன், சம்பளம் தருவேன், நீனே வேட்டி, நீனே சேலை, நீயே அரிசி, நீயே பருப்பு, நீயே மிக்சி, நீயே கிரைண்டர், நீயே ஃப்ரிட்ஜு வாங்கிக்கிற தன்னை சார்ந்து வாழ்கிற தன்மானமிக்க தற்சார்பு வாழ்க்கையை உனக்கு தந்துடுறேன். எந்த பய கையிலையும் போய் பிச்சை எடுக்கல. உன் கை எப்பவும் தமிழங்கை கொடுக்குற அப்படிதான் இருக்கணும். இப்படி வாங்குற இடத்துல இருந்தால் ஒவ்வொரு தமிழனுக்கும் தன்மான இழப்பு, ஒட்டுமொத்த இனத்திற்கும் இனமான அவமானம் என்பதை அறிவு சமூகம் புரிஞ்சுக்கணும். அடிமை இந்தியாவில் பொருளை எப்படி சொன்னோம்? இந்திய பொருளை வாங்கு, இந்தியனாக இரு, இந்திய பொருளை வாங்கு. இது நாட்டுப்பற்று. இப்போ விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்திய பி இண்டியன் பை இண்டியன் முழக்கமிட்டோம். அது விடுதலை போராட்டம், தேசப்பற்று. இன்னைக்கு எவனாவது பி இண்டியன் பை இண்டியன் சொன்னா தேச துரோக குற்றமாயிடும். ஏன்? எந்த பொருளும் உன்கிட்ட இல்லை. உனக்கிட்ட இருக்கிறது ஊதுவத்தி, சாம்பிராணி, கொசுவத்தி, வேற என்ன சூடமா, அப்புறம் தமிழ்நாடு சொல்லிக்கிறதுக்கு குவாட்ரு, ஆஃபு, பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின். இதை தவிர மேடின். சிரிக்காத, ஏதாவது ஒன்று சொல்லு. தமிழ்நாடு தயாரிச்சதா ஒன்று சொல்லு.
விவசாயம் எங்கே வந்தேன்? ஏதோ ஒன்று சொல்லு. வீரனை தவிர வீரன் ஒரு இளவும் கிடையாது. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களும் ஒரு பண்டம், ஒரு நுகர்வு பொருள். எப்படின்னா, உடல்நிலை சரியில்லை என்று நீ மருத்துவமனைக்கு சென்னினா மூளை சாவுன்னு ஒன்று சொல்லுவான். இதுக்கு முன்னாடி நீ கேட்டிருக்க மாட்டேன். 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரெயின் டெட், மூளை சாவு. இப்போ சாவை மூளை செத்துருச்சுன உடனே பெற்றோர்கிட்ட எப்படியாவது காசை போய் கொடுத்து உங்கள் மகனுடைய உறுப்புகளை தானம் செஞ்சிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பயன்படும்னு கண்ணுக்கு பதிவு பண்ணவன், இதயத்துக்கு பதிவு பண்ணவன், சிறுநீரத்துக்கு பதிவு பண்ணவனுக்கு இந்த உறுப்புகளை எடுத்து விற்றுருவான். சிறுநீரத்தை திருடி விற்றுருவான், கல்லீரலை விற்றுருவான். ஏன்னா நீனும் ஒரு பண்டம். உனக்கு உயிர் இருக்குது, உனக்கு உறவு இருக்குது, உணர்வு இருக்குது, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இந்த கட்சிகளெல்லாம் உங்களை எப்படி பார்க்குது? ஒரு ஓட்டு. உன் மகன் எப்படி பார்க்குறேன்? நீ ஒரு உயிர், நீ என் உறவு, உனக்கு ஒரு உரிமை இருக்குது, உணர்வு இருக்குது, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இவன் எதை கவலைப்படுவான்? உங்கள் வாழ்க்கை எப்படி வாங்கினோம்னு. ஓமையை எது கவலைப்படுறான்? உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது, நல்ல வாழ்க்கையை எப்படி கொடுக்கறது. அதுதான் ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம். இப்போ 1 கோடி எது? கண்ணு. போங்க, ஒரு 2 கோடி இதயம், சிறுநீரகம், காற்று, இதயம் 2 கோடி. இப்படி நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களும் நானும் ஒரு பண்டம்தான். போங்க. நீங்கள் என் சொந்தங்கள் சொல்கிறேன், காரை ரிப்பேருக்கு விடுறிய, முன்பணம் கட்டுங்கன்னு யாராவது சொல்கிறானா? பதில் சொல்லுங்க. வண்டி எடுக்கும்போது காசு கட்ட சொல்லுவான். மோட்ரு பைக்கை விடுறிய, முன்பணம் கட்டுங்க சொல்கிறானா? வண்டி எடுக்கும்போது பில்லை கொடுப்பான், கட்டணும். ஆனால் மருத்துவமனைக்கு போகும்போது காசை கட்டுங்க, கவுண்டரில் கட்டிட்டு ரசீதை கொண்டாங்க, அப்புறம் அட்மிட் பண்ணுறோங்கிறான். சொல்கிறானா இல்லையா? அப்போ எவ்வளோ தூரம் வியாபாரம் ஆயிட்ட நீ பாரு. காரு மோட்ரு பைக்கை விட நீ செருப்பு பழுதாகி தைக்க கொடுத்தா கூட தச்சிட்டு தான் காசை வாங்குவாரே ஒழிய காசை கொடுங்க தைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். கால் செருப்புக்கு இருக்கிற மதிப்பு கூட உனக்கு இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலேயும் நீ கைச்சின்னும் சூரிய ரெட்டலை தேடுன உன்னைய ஐயா ரஜினிகாந்த் சொல்கிறதான் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. புரிஞ்சுக்க நீ. இப்போ எல்லாமே ஒரு பண்டம்தான். மனநோய் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் உறுப்புகளை திருடி விற்கிறதெல்லாம் இருக்குது. வறுமை ஏழ்மையில் இருக்கிற நம்ம மக்கள், நெசவாளர்கள், வேளாண் தொழிலாளர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் 2 லட்சம் தாரோம் என்று சொல்லி, 2 லட்சம் பெரிய பணம், பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிள்ளை படிக்க வைக்கலாம். சிறுநீரக திருட்டு அப்படி சொன்னால் ஒத்துக்கிற மாட்டாங்க. முறைகேடு. குடிக்கிறவன் சொல்லக்கூடாது, மது பிரியன், வாக்குக்கு கசா, வாக்காளர் உரிமை தொகை. இப்போ எண்ணெய் வளங்களையும் நிலங்களையும் சூறையாடிட்டு போயிடுவான். இப்படி வந்து வர்த்தகம் செய்ய வர்றவன். இந்த அந்நிய முதலாளிகள் வேலை கொடுக்கணும்னு கிடையாது அவனுக்கு அது ஒன்றும் இல்லை. போங்க, அதுக்காக வரல. அவன் நில கையகப்படுத்துறதுக்கு தனி சட்டம் ஏற்றி வச்சிருக்கோம் நாடு. எந்த முதலாளிக்கும் எத்தனை 1000 ஏக்கரையும் எடுத்து கொடுப்பான். இப்போ திடீர்னு நீங்கள் வந்து தேவக்கோட்டையில் சிப்காடு தொழிற்சாலை கட்ட போகிறோம், 2000 ஏக்கர்னு எடுப்பான். ஒன்றால முடியாது. இப்போ மகன் முதலமைச்சர் ஆகிட்டான்னா எந்த நாயும் உள்ளே வர முடியாது. நீ எப்படி வேலை கொடுப்ப? நான் தான் தேவக்கோட்டையிலேயே கணக்கில்லாத தொழிற்சாலையை கட்டி வேலை கொடுத்துருவேன். எப்படி? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. கரும்பிலிருந்து தொழிற்சாலை, வாழையிலிருந்து தொழிற்சாலை, பனையிலிருந்து தொழிற்சாலை, தென்னையிலிருந்து தொழிற்சாலை, மாடுலேருந்து தொழிற்சாலை, ஆட்டிலேருந்து தொழிற்சாலை, கணக்கில்லாத தொழிற்சாலை. நீ வேலை இல்லைன்னு என்னை முன்னாடி சொல்லிடக்கூடாது. பாருங்க, பலாயிரக்கணக்கான ஏக்கரை பறித்து கொடுப்பான். நிலத்தடி நீரை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம். நமக்கு மின்சாரம் தடை இல்லாமல் தர முடியாது. உயர்ந்த கட்டணம் அவனுக்கு தடை இல்லாமல் கொடுப்பான். குறைந்த கட்டணம் நமக்கு 7 ரூபாய்னா அவனுக்கு 1 ரூபா தான். குறைந்த கட்டணத்துக்கு கொடுப்பான். பாருங்க, அப்போ யாருக்கான அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடுற? யாருக்கான அதிகாரத்தை நிறுவ போடுற? யாருக்கான அரசை நிறுவ? முதலாளிகளுக்கான அரசை நிறுவ போடுற. அதனாலேயே
பணம் இருக்கிறவன் தேர்தலில் நிற்க முடியுங்கிற நிலை. அதனாலேயே 330 கோடி 40 கோடி முதலீடு செய்து வரான். இந்த முதலாளிகளுக்கான தரகன்தான் இங்கே MP MLAவாக தேர்வு செய்யப்படுகிறான். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நீ மாற்றணும், இதை மாற்றணும். 150 கோடி மக்கள் தொகையை தொற்றுச்சு. வேலையின்றி இருக்கிற இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம். அப்போ இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது, உழைப்பை சுரண்டுவான். இப்போ இதே முதலாளி, கொரியன் முதலாளி, கொரியாவிலே இருந்தான் அந்த கொண்டாய் முதலாளி, நான் வேலைக்கு போனால் 2 லட்சம் கொடுக்கணும். அவன் இங்கே வந்தால் 30,000 கொடுத்தா போதும். அப்போ இங்கே வரும்போது சம்பளம் குறைவாக இருக்குது, உழைப்பை சுரண்டிக்கலாம் எவ்வளோ வேணாலும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். 8 மணி நேரம்லாம் கிடையாது, 12 மணி நேரம் கடுமையாக உழைக்க வச்சு உழைப்பை சுரண்டுவான். அதுக்கு தான் அந்த சாம்சங்கில் போராட்டம் நடந்துச்சு. கூலி உயர்வுள்ள உழைப்பு சுரண்டல் அதிகம். அதை எதிர்த்து தான் போராடணும். ஏன்னா முதலாளி கருணை காட்ட மாட்டான். இங்கே 50,000 கொடுத்தா போதும், அங்கே போனால் 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் கொடுக்கணும். இங்கே 50,000த்துக்கு அதே வேலையை வாங்கிடுவான். இந்த போகுது வர அவன் உற்பத்தி செய்கிற பொருளை எடுத்துக்கிட்டு, இந்த ட்ரக்கெல்லாம் என்ன, இந்த போகுதில்ல, இந்த பாறை மூடு இதெல்லாம் என்ன, அவன் தயாரித்த காரு மோட்டர் பைக் தான். பாருங்கள், இது உங்களுக்கு போட்ட ரோடுன்னு நினச்சிங்கன்னா என்னையை நீங்கள் மன்னிச்சுக்கணும், அது உங்களுக்கு இல்லை. புரியுதா? அப்போ எந்த தொழிற்சாலை, எல்லா தொழிற்சாலையும் வரும். எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், காய்கறி உற்பத்தி செய்யும், அது என் நிலம்தான் தரணும். அதனால் உங்கள் மகன் வேளாண்மை சார்ந்த பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுனால தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கைங்கிற வேளாண்மை முன்னிறுத்தினால பசுமை, தற்சார்புங்கும்போது எனக்கே காய்கறி, பழம், வெண்டைக்காய், சுரக்காய், பால், முட்டை, தயிர் எல்லாம் எனக்கு வந்துடுது. இப்போ நான் மாடு வச்சுருக்கேன், மாடு பண்ணை வச்சுருக்கேன், ஆடு பண்ணை வச்சுருக்கேன், எருமை பண்ணை வச்சுருக்கேன். இதனுடைய கழிவை தூக்கி ஒரு இடத்துல கொட்டி வைக்கிறேன். அதிலிருந்து மீத்தேன், ஈத்தேன், பயோகேஸ் எடுத்து சிலிண்டரில் அடைச்சி எங்கள் ஆத்தாள் அப்பனுக்கு கொடுத்துட்றேன். புரியுதா? இது ஒரு சற்சார்பு. என் மாடு நெல் விளையுது, புல் விளையுது, அறுத்து என் மாட்டுக்கு கொடுக்குறேன். நெல்லை நான் எடுத்துக்கிறேன், அரிசியை நான் எடுத்துக்கிறேன், தவிட அவனுக்கு கொடுக்குறேன், வைக்கோல் அவனுக்கு போட்டுறேன். இதை சாப்பிட்றான், எனக்கு சாணத்தை கொடுத்துறான், உரத்தை நான் உழுகிறேன், என்னோட உழைக்கிறான். புனையல் பத்துறேன், என்னோட புனையல் பத்துறான். வண்டியில் நெல்லை ஏற்றிட்டு போகிறேன், சுமக்கிறான். எங்களுக்குள்ளே கொடுத்து வாங்கி எங்களை நாங்களே சார்ந்து வாழ்கிறோம். இந்த மீத்தேன் எடுத்த பிறகு எஞ்சி இருக்கிற கழிவை தூக்கி அப்படியே நிலத்தில் கொட்டுறேன். உரம், பாக்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் சல்பட்டுங்கிற நச்சு வேதிப்பொருளை தூக்கி வெளியில் தள்ளிடுறேன். தள்ளிட்டு எண்ணெயை நானே சார்ந்துடுறேன். இது தற்சார்பு. தற்சார்பு. பாலுக்கு ஆந்திர முதலாளிகிட்ட கையேந்தலை, நானே மாடு வளர்த்து மாட்டு பண்ண வச்சு பாலை நானே எடுத்து 3 லட்சம் கோடி எனக்கு சந்தை இருக்குது. நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி. பாலை விற்று பொருளாதாரத்தை எடுத்துக்கிறேன். சாராயம் 50,000 கோடி. வந்தவனை இறுக்கி சாத்தி மூடி சாவியை தூக்கி ஐயா ஸ்டாலின் வீட்டிலே வச்சிடுறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? புரியுது. ஒரே ஒரு சலுகை மட்டும் கொடுக்குறேன். சாராய ஆலையிலிருந்து இனி சரக்கு எடுக்கப்படாது, வேறு ஏதாவது மாநிலத்துக்கு விற்றுக்குறேங்க. மது பிரியர்களுக்கு ஒரு பொது அறிவிப்பு, சரக்கு இருக்குது, ஒரு 4-5 நாள் குடிக்கலாம், ஆசைக்கு கடைசியாக குடிச்சிட்டு முடிச்சுக்கிறோங்க. ஏன்னா இதோட கிடைக்காது, முடிச்சு விட்டுருவேன். இது கரும்பு. கரும்பு ஆசியாவின் உணவை தேவையை விட்டு, அது அத்தியாவசிய உணவை தேவையை விட்டு தற்சார்பு. புகையிலை விளைய வைப்பது, அத்தியாவசிய உணவுப் பொருள் விளைகிற இடத்துல தான் புகையிலை விளையுது. ஆனால் புகையிலை உணவல்ல, நஞ்சு. அப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விளைய வேண்டிய இடத்தில் இந்த நச்சு தொழிற்சாலைகளை நிறுவுவது வளர்ச்சி அல்ல, நஞ்சு. நீர் நஞ்சு, காற்று நஞ்சு, நிலம் நஞ்சு. விளங்குது? அதான் புகையிலை வச்சு சொல்கிறேன். இப்போ புகையிலை நம்ம நிலத்தில் தான் விளையுது. ஆனால் புகையிலை விளைய வேண்டுமா, அரிசி பருப்பு, தக்காளி, காய்கறி விளைய வேண்டுமாங்கிறத என் மக்கள் முடிவெடுக்கணும். எது? இப்போ புகையிலை மாதிரி தான் இந்த தொழிற்சாலை. புகையிலை விற்கலாம், காசு வரும். ஆனால் எதை சாப்பிடலாம்? தொழிற்சாலை வைக்கலாம், வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். எதை சாப்பிடலாம்? அரிசி பருப்பு, காய்கறி எங்கேருந்து வரும்? நிலத்திலிருந்து வரும். அப்போது நிலத்தை சார்ந்த தொழிற்சாலை, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, தற்சார்பு பொருளாதாரம், தாய்மை, பசுமை பொருளாதாரம். எவனுக்கிட்டையும் கையேந்தாது. வெங்காயம், பருப்புக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, பாலுக்கு, முட்டைக்கு, கறிக்கு எவனுக்கிட்டையும் கையேந்தாம என்னையை நானே சார்ந்து வாழ்கிறது தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். நிலத்திலிருந்து தான் எல்லாமே வரணும். நிலத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி? அதான் கேள்வி. இங்கே பாருங்க.
இதில் என்ன சொல்ல சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்ற நாம வளருவோமா? லாபத்தை பெருக்கி கொண்டு போகிற அவன் வளருவானாங்கிறதான் கேள்வி. இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பின்னாடி ஏற்கனவே தொழில் வளர்ச்சின்னு போன நாடுகள் நைஜீரியா, சோமாலியா, இந்த நாடுகள்லாம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். உலகத்தின் பஞ்ச நாடாக, பிச்சைக்கார நாடாக இருக்கு. அந்த நிலைமை என் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கனவு நாயகனின் மகன். என் தேசம் 200 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட ஒப்பற்ற பெருந்தலைவனின் மகன். அதனால் என் இனத்திற்கு, என் நிலத்திற்கு பசி வரக்கூடாது. என்னோட கனவு உன் மகனின் கனவு. பசி என்கிற சொல் என் தேசத்தில் இருக்கக்கூடாது. பசியோடு என் நாட்டில் யாரும் படுக்க சொல்லக்கூடாது. என்ன செய்வாய் சீமான்? மாடு நான் வளர்ப்பேன், ஆடு கோழி வளர்ப்பேன், மாட்டு பால் முழு உணவு, எல்லாருக்கும் தடையின்றி பால் கொடுப்பேன், ஒரு சொட்டு கலப்படம் இல்லாமல். முட்டை இருக்குது, பால் இருக்குது, சீனியை தடை பண்ணுறேன், பனங்கருப்பட்டி இருக்குது, வெள்ளை இருக்குது, கரும்பு வெள்ளை இருக்குது, தேன் இருக்குது. நானே தேனீக்களை பண்ணையாக வச்சு தொழிற்சாலை மாதிரி வளர்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்னு போட்டு காட்டியிருக்கேன். தட்டிப்பார். ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று தான் போட்டு காட்ட முடியுது. இங்கே பாரு, வேளாண்மையை கைவிட்ட நாடெல்லாம் துண்டாயிருச்சு. ரஷ்யா ஏன் துண்டாச்சு? வேளாண்மையை கைவிட்டுட்டு தொழில் வளர்ச்சின்னு போனவொடனே ரொட்டி துண்டுக்கு ரேஷன் கடையில் நிற்க வேண்டியதாயிருச்சு. துண்டாயிட்டான். தனித்தனி நாடா லாட்வியா, உக்ரைன், இப்படி தனித்தனி நாடாக போயிட்டான். இது வெனிசுலா தொழில் வளர்ச்சின்னு போய் வேளாண்மையை விட்டுட்டான். கடைசியாக அவன்கிட்ட என்ன பண்ணிச்சு? இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். வேலை வாய்ப்பு, உழைப்பு, வருமானம், வாழ்க்கை, இது 4 ஒன்றோட ஒன்று இருக்கணும். இவன் துண்டிக்கிறான். வேலை துண்டிச்சிட்டான், உழைப்பை துண்டிச்சிட்டான். வருவாய் இல்லை. இந்த இடத்துல இலவசம் ஃப்ரீ ஸ்கீம். என்ன இலவசம்? பருப்பு இலவசம், அரிசி இலவசம், வேட்டி இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம். அப்படி கொடுத்து மக்களின் நெஞ்சுக்குள்ளே நஞ்ச தள்ளி உழைப்பிலேருந்து வெளியேற்றி வச்சான். வருவாய் இல்லை, வாழ்க்கை இல்லை, கொந்தளிச்சிட்டான். பாரு ரெவல்யூஷனை பாரு எப்படி இருக்கு பாரு. பணம் இருக்குது, பணத்தை அச்சுட்டான். கட்டா பணம் தெருவில் போட்டு வீசி விளையாடுறான். சாப்பிட ஒன்றும் இல்லை, ஓடுறான், கடையை உடைக்கிறான், ரொட்டி எடுக்கிறான். கொக்கு, குருவி, காக்கா, மைனா, நாய், நரிகளை தான் தின்ட்டான். எதுவும் இல்லை, பணத்தை சாப்பிட முடியல. அந்த நிலைமை உனக்கு வரணும்னா நீ கை சின்னத்துக்கு போடு, சூரியனுக்கு போடு, ரெட்டலைக்கு போடு. வரக்கூடாதுன்னா என் விவசாயிக்கு போடு. போ. இது ரொம்ப இல்லை. இந்திய நாட்டின் தோள்பட்டையில் இருக்கிற பங்களாதேஷ். இது எங்கேயும் இல்லை. இந்த பக்கம் இருக்கிற நேபாள், இது காலடியில் இருக்கிற இலங்கை. இதே தான், பஞ்சம்தான், பொருளாதார நெருக்கடி. அது வரக்கூடாதுன்னா உன் மகன் சொல்கிற தற்சார்பு வாழ்க்கைக்கு வரணும். அப்போ என்ன செய்கிறேன்? நிலத்தை விற்று பணத்தை பெற்றோம், உணவில்லாமல் பட்டினி கிடந்தோம். வங்கியில் போட்டோம், நிலத்தை விற்றோம், பணத்தை பெற்றோம், வங்கியில் போட்டோம். வங்கி வட்டி தந்தது, சாப்பிட ரொட்டி தரவில்லை. இதுதான். இப்படி சாப்பிட உனக்கு ரொட்டி தரணும்னா நீ உன் மயங்கையை இருக பிடிச்சுக்கணும். நிலத்திலேயே, வாழ்விடத்திலேயே உனக்கு அரசாங்க பணி, வருவாய் எல்லாம் தந்துடுவேன். இங்கே பாரு, சோத்துக்குள்ள கிடக்கிறான். இவ்வளவு வளங்கொண்ட நாடு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யுது. அற்ப வெங்காயத்தை கூட விளை வச்சு நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால். நீ அந்த வெங்காயத்துக்கு தான் ஓட்டை போட்டிருக்க. இந்த பருப்பை எங்கேருந்து ஓ நாடு வாங்கிச்சு தெரியுமா? இந்த நாடு. இது எந்த நாடு? ஈஜிப்து, எகிப்துன்னு பேர். என்னது? பாலைவனம். மரம் இல்லை, மலை இல்லை, கடல் இல்லை, நிலம் ஒன்றும் இல்லை, வெறும் மணல். அந்த நாட்டிலிருந்து பருப்பை, வெங்காயத்தை ஓ நாடு இறக்குமதி செய்து வெக்கம். அவன் எப்படி விவசாயம் செய்கிறான்? பொக்கலைன்னு வச்சு மண்ணை அப்படி தள்ளிடுறான், பாலித்தீன் சீட்டை விரிச்சிடறான். நம்ம நாட்டில் இருந்து கப்பலில் மண்ணை கொண்டு போய் அந்த மண்ணை பாலித்தீன் சீட்டு மேலே கொட்டி அதில் வெங்காயம் பருப்பை விளைய வச்சு நம்ம வெங்காயத்துக்கு ஏற்றுமதி செஞ்சிடறான். நம்ம வாங்கி சாப்பிட்டு இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே, டெவலப்மெண்ட் ஹே, எம்ப்ளாய்மெண்ட் ஹே. கேவலம்டா, கேவலம்டா. பணம். இப்போ நீ பணத்தை சாப்பிட முடியாது, தங்கத்தை சாப்பிட முடியாது, வைரத்தை சாப்பிட முடியாது, சோறை தான் சாப்பிட முடியும். சோறு நிலத்தில் தான் வரும். அதனால்
தற்சார்பு வேளாண்மையை முன்னிறுத்திய, நமக்கு வேண்டியது சில்வர் தட்டு இல்லை, சில்வர் கரண்டி இல்லை, தங்க தட்டு இல்லை, சோறும் நீரும் தான். சோறை தகரத்தட்டுலையும் சாப்பிடலாம், வாழை இலையிலையும் சாப்பிடலாம், பாக்கு மட்டையிலையும் சாப்பிடலாம், புரியுதா? எதுலேயும் சாப்பிடலாம். ஆனால் சாப்பாடு வேணும். தட்டு சில்வர் தட்டாக இருக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. அதுதான் இது சொல்லுது. அரை நிர்வாணமாக வாழும். இங்கே பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. அரை நிர்வாணமாக வாழும். இவன் என்ன சொல்கிறான்? சாப்பாடை பற்றி கவலைப்படாமல் சாப்பிட்ற தட்டை பற்றி கவலைப்படுறான். நிர்வாணமாக அரை நிர்வாணமாக இருக்க என் மக்களுக்கு ஆடை உடுப்பதை பற்றி சிந்திக்காமல் திரைச்சீலை இருக்குவார், ஜன்னலுக்கு திரைச்சீலை செய்கிறது. இது எங்கிருந்து வருது? சீனா. இதை பற்றி கவலைப்படுறான். இந்த திரைச்சீலையில் இருக்கிற செலவு அழகு என் ஆத்தாளப்பும் சேலை வேட்டியில் இல்லை. புரியுதா? புரிஞ்சிருத்தனா தான் நீ என்னைய எப்போவோ ஜெயிக்க வச்சிருப்பிய. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. உன் நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி இதுதான் வளர்ச்சி. அரை நிர்வாணமாக இருக்கிற என் ஆத்தாளப்பனை பார்க்காம வீட்டு ஜன்னலுக்கு விலை உயர்ந்த இந்த ஆடையை, இந்த திரைச்சீலை கட்டுவதை வளர்ச்சி என்று காட்டுது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, எது வளர்ச்சின்னு பாரு. இவன் யார் தெரியுதா? டெல்லியில் ஒரு பிச்சைக்காரன். டெல்லியில் ஒரு பிச்சைக்காரன் ஒரு அம்மாட்ட பிச்சை கேட்குறான். எப்படி கேட்குறான் பாரு. அவன் காசு கேட்குறான், கேஷ் நகைங்கிறான். ஒன்லி கார்டுங்கிறான். இவன் நோ ப்ராப்ளம்னு ஜிப்பாக ஒரு பை வச்சுருக்கான். அதுலேருந்து இந்த ஸ்வீப் மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்து காட்டுறான். உன் கார்டை இதில் கிழிச்சு விடுன்னு. இவன் என்ன சொல்கிறான்? பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்கிறான். டே, இது இல்லைடா டெவலப்பு, பிச்சைக்காரனை இல்லாத நாடை உருவாக்குவதாண்டா டெவலப். புரியுதா? பிச்சைக்காரனே இல்லாத நாடை உருவாக்கணும், அதுதான் டெவலப். அது என் தாத்தா சேசி குமரப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளாதார அடுக்குகளையும் சொல்கிறேன் பாரு. 5 பொருளாதார கொள்கை சொல்கிறார், முறை. 1 போங்க, 1 சேவை பொருளாதாரம், அதுதான் உன் மகன் சொல்கிற தாய்மை பொருளாதாரம். இன்னொன்று ஒட்டுண்ணி. ஒன்றுல விளக்குறேன் பாரு, ஒட்டுண்ணி. இது யார்? பனை. இது யார்? ஆலமரம். இவர் வேறு எங்கே விட்டுருக்கணும்? தரையில். நான் யார்? பனை. என் இடுப்பில் போய் வேற விட்டு வளர்ந்தா நான் எனக்கு தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு வரேன், இந்த நாய் என் இடுப்புலேருந்து தண்ணியை உறிஞ்சிக்கிறது. இதுதான் ஒட்டுண்ணி பொருளாதாரம். விளங்கிருச்சா அம்மா? விளங்குதா அம்மா? இதுக்கு மேலே பாடம் எழுத முடியாது. போங்க போங்க. இது ஒட்டுண்ணி பொருளாதாரம். ஆலமரம், அதுக்கடையில் ஒரு இடுப்பில் வேற ஒரு மரம் வருது, அதுதான் ஒட்டுண்ணி. உழைப்பவனோட விருந்து உழைப்பை சுரண்டது. வட்டிக்கு காசு கொடுக்கறது, அது கொடுக்கறது, இப்படி உழைப்பை சுரண்டது ஒட்டுண்ணி பொருளாதாரம். உழைப்பில் ஈடுபடாதவன். இப்போ எப்படின்னா, நீ வேலைக்கு போகிறீங்க, எங்கள் ஆத்தாளப்பேன் அண்ணன் தம்பி உழைக்கிறீங்க, ஒரு வேலைக்கும் போகாத வேட்பாளர் எம்எல்ஏ ஓட்டுக்கு 5000 6000 கொடுக்குறாரு, 1000 கொடுக்குறாரு. உழைச்ச நம்மகிட்ட காசு இல்லை, உழைக்காத அவன்கிட்ட 1000 காசு வருது. எப்படி? இதுதான் ஒட்டுண்ணி. சுரண்டி, உழைப்பை சுரண்டுறது. புரியுதுல? பார்ப்போம், மே 4ஆம் தேதி தெரியும் எந்த அளவுக்கு புரிஞ்சு. இது சூறையாடும் பொருளாதாரம். போடுங்க, சூறையாடும் பொருளாதாரம்னா அடாவடி பொருளாதாரம்னு பேர். அது என்னன்னு உங்களுக்கு உங்கள் மகன் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி. அதுதான் இந்த சூறையாடும் அடாவடி பொருளாதாரம். சரக்கு மற்றும் கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி வருது, லாபம். நான் என்ன கேட்டேன்? வரியை என்கிட்ட கொடுத்துட்டு லாபத்தை எடுத்துக்கன்னேன். ஏன்னா வரி எடுத்துகிட்டு போயிடுவான். முதலீடு இல்லை, உழைப்பு இல்லை, கடை அவனது இல்லை, வரி அவனது. அது மாதிரி இது எப்படின்னா, நம்ம பாட்டை எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கான் பாருங்க. வேலோடு நின்றான் இடுவன்றது போலும், கோளோடு நின்றான் இரவு. வேலோடு அது காட்டுறேன் பாருங்க. இந்த குரங்குக்கும் இந்த மாந்தோட்டத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? குரங்குக்கும் வாழைப்பழம் மர தோப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? வாழை வச்சது எங்கள் அப்பேன், வேலை செஞ்சது ஆத்தாளப்பேன் அண்ணன் தம்பி, விளைய வச்சது நாங்கள். காலையில் இந்த வாழைத்தாரை வெட்டலாம்னா கருமம் முடிச்ச இந்த குரங்கு இந்த மாம்பழத்தை இந்த வாழைத்தாரை எப்படி சூறையாடி வச்சுருக்கு பாருங்க. இதுதான் உங்கள் நாட்டோட ஜிஎஸ்டி. புரியுதா? ஒரே ராத்திரியில் ஜிஎஸ்டின்னு போட்டு மொத்த வருவாயும் சுருக்கிட்டு போது பாரு. இதுதான் அடாவடி பொருளாதாரம். இந்த குரங்கு இந்த வாழையை நட்டுச்சா, இல்லை மண்ணெண்ணச்சி விட்டுச்சா, இல்லை தண்ணி வாச்சிச்சா, உரம் போட்டுச்சா, நான் விளைய வச்ச பழத்தை இவ்வளோ வக்கனையாக திங்குது வத்தியா, இதுதான் உன்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதா? புரியுதா? இதுதான் ஜிஎஸ்டி. இதுதான் அடாவடி பொருளாதாரம். போங்க, அதான் ஜிஎஸ்டி.
இப்போ இந்த கரும்பை யானைக்கு இந்த கரும்புக்கு தான் சம்மந்தம் இருக்கா? இல்லை. நாளைக்கு இந்த கரும்பை வெட்டலாம்னு ஆத்தால போய் படுத்துட்டு காலையில் வந்து பார்த்தா எல்லா யானையும் புகுந்து கரும்பு தோட்டத்தை சூறையாடி வச்சுட்டு போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் அடாவடி, சூறையாடும் பொருளாதாரம். எங்கள் பாட்டை எப்படி இருக்காம பாருங்க. அதிகாரம் கொடுங்கோன்மைன்னு. கொடுங்கோன்மை யாரோடது? நான் சொல்லுவேன்ல, சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மைன்னு வேறேன்னு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சி சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மைன்னு குறிப்பிடாரு பாருங்க. ஐயா ஸ்டாலின் ஆட்சி, ஐயா மோடி ஆட்சி. திடீர்னு 3 முறை மின்கட்டணத்தை இருந்த உயர்த்துறது கொடுங்கோன்மை, திடீர்னு வீட்டு வரியை உயர்த்துறது, சொத்து வரியை கொடுங்கோன்மை, திடீர்னு பத்திரப்பதிவத்தை கொடுங்கோன்மை, திடீர்னு சரக்கு மற்றும் சேவை வரி கொடுங்கோன்மை. வேலோடு நின்றான் இடுவன்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. மக்களின் வாழ்க்கை தரத்தை நிலையை புரியாமல் ஒரு வேலை வச்சு ஆட்சி செய்கிற மன்னன் வரியை விதித்தால் எப்படிப்பட்ட செயலோ அப்படிப்பட்டதான். ராத்திரியில் முகமுடியை கட்டிக்கிட்டு குறுக்க கம்பை காட்டி பணத்தை பறிக்கிறவன் எப்படிப்பட்ட செயலோ அப்படிப்பட்ட செயல் தான். கோளோடு நின்றான் இரவு. இருட்டில் வழிப்பறிக்காரன் செய்கிற வேலையைத்தான் அரசு செய்யுதுங்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பாட்டு. இப்போ என்ன நடக்கும்னு எழுதியிருக்கான் பாருங்க. இப்போ எப்படி நடக்குது தம்பி? டோல்கேட்டில் ராத்திரியில் முகமுடியை போட்டு கம்பை காட்டி எண்ணெய் வச்சிருக்கான்னு பறித்த மாதிரி குறுக்க காருக்கு முன்னாடி கட்டையை போட்டு பறிக்கிறான் பாரு. அது கொள்ள, இது பகல் கொள்ள. இதுதான் கொடுங்கோன்மை. போங்க. அடுத்து என்ன பொருளாதாரம் சொல்றாரு பாருங்க. தன்முனை பொருளாதாரம், தன்முனைவு பொருளாதாரம். இதுதான் உழைத்து ஈட்டும் வருமானத்தில் குறைந்தளவே லாபத்தை வைத்துக்கு மற்றவர்களுக்காக வாழ்வது. எப்படின்னா, வேளாண் குடிமகனும் தேனீக்களும் தான் இந்த மாதிரி வாழ்றது. தேனீக்கு தனக்காக தேனை எடுத்துக்கிட்டு வரும், கொஞ்சத்தை வச்சுட்டு சாப்பிடும். கூட்டுறவு பொருளாதாரம் இது. இந்த பாருங்க, இது எல்லா பயிலும் சேர்ந்து வந்து தேனை எடுப்பான். ஒரு துளிக்கு பல லட்சக்கணக்கான பூவை போயிடுது. சேவை பொருளாதாரம், இந்த தன்முனைப்பு பொருளாதாரம், இது 2 இருக்கிறது உழவர் குடிமகன் விவசாயியும் தேனீக்கள் தான். தனக்கென்று விளைய வச்சு தான் மட்டும் வச்சுக்கிறாம தன் வீட்டுக்கு போக மீதியை மற்றவர்களுக்கு கொடுத்துருவான். சேவை பொருளாதாரம். தேனி தனக்கு சேமிக்கிறத அது முழுக்க சாப்பிட்டு முடிக்காது, இவன் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுவான். அதுதான் கூட்டுறவு பொருளாதாரம், சேவை பொருளாதாரம் என்று பொருள். உதாரணமாக அன்னதானம்லாம், பிறர் பசிக்கு உணவிடுவதெல்லாம் அந்த மாதிரி பொருளாதாரம். இப்போ இயற்கையோடு இணைந்து அமைதியை வளர்க்கும் பொருளாதாரம் கூட்டுறவு பொருளாதாரம். அதுதான் இந்த பாருங்க. இங்கே நெசவு, பாய் பின்னுதல், எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்குறேன் பாருங்க. உங்கள் மகன் பாய் பின்னுதல், தட்டி பின்னுதல், நார்கொட்டான், அங்கே நிலமும் வளமும் சார்ந்து ஒரு தற்சார்பு. அங்கேயே ஒட்டுண்ணி பொருளாதாரத்திற்கு பதிலாக சேவை பொருளாதாரத்தை எடுத்து போங்க. உழைப்புக்கேற்ற வருவாய், அதை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் சரியான தற்சார்பு வாழ்க்கை, தன்மானமிக்க வாழ்க்கை, தலை நிமிர்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையைத்தான் என் மக்களுக்கு கொடுக்கணும்னு இதில் பண வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மனித நேயம், மக்களின் நலன், தன்னிறைவு பொருளாதாரம், இதையெல்லாம் கவனம் செலுத்தி உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கையை எடுக்கிறோம். அந்தந்த கிராமம் தேவகோட்டைனா தேவகோட்டையே தற்சார்பு அடைஞ்சிடும், காரைக்குடிக்கு வராது. இப்போ வட்டார பொருளாதாரம் பழுது பாருங்க, பழுது பார்த்து மறுசுழற்சி. இங்கே இருக்கிற வளங்களை கொண்டு தொழிற்சாலைகளை தொடங்கி, இங்கே காய்கறி கழுவி கொடுக்குறீங்களா, அதிலிருந்து சிலிண்டர் எரிகாட்டு தயாரிக்கிறது, காய்கறி கழிவிலிருந்து உரம் தயாரிக்கிறது, அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது, ஆடு மாட்டு சாணத்திலிருந்து எரிகாற்று பயோகேஸ் தயாரிக்கிறது, எரு உருவாக்குறது, எல்லாம் இந்த இதெல்லாம் தேவகோட்டையில் தான் தொடங்கும். இங்கே இது வட்டார பொருளாதாரம். இங்கேயே இப்போ ஒன்றியம், அது இங்கேயே. நீ வேலை தேடி காரைக்குடிக்க வராத, காரைக்குடிக்கணும் இங்கே வர வேண்டியதில்லை. இதுதான் தற்சார்புன்னு உங்கள் பிள்ளைய சொல்கிறோம். இப்போ மாடுனா மாட்டு பண்ணை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அங்கே அரசு வேலை வந்துடுது. அப்போ வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்தை உங்கள் மகன் முன்னெடுக்கிறேன். எந்த பயிர்ட்டையும் எதுக்கும் கையேந்த வேண்டியதில்லை. தவிர்க்க முடியாத சில தேவைகளுக்கு கையேந்தலாம், அது சிக்கல் இல்லை. அவனும் என்கிட்ட கையேந்தலாம். உங்கள் மகன்
காரை ஏற்றுமதி செய்து சோறை இறக்குமதி செய்ய வரவில்லை, காரை இறக்குமதி செய்து கொள்கிறேன், உலகத்திற்கு சோறை ஏற்றுமதி செய்கிறேன் என்று சொல்கிறேன். விளங்குதுன்னு நினைக்கிறேன். விளங்குது. மாற்றம்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த உங்கள் மகன் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் இருந்த தமிழ்நாடு அரசு முத்திரை இருக்காது. இப்போ காட்டினேன் பாருங்க, காட்டுங்க இந்த முத்திரையை காட்டுங்க, கொஞ்சம் பின்னாடி வா. இதுதான் தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு முத்திரை. பனை என் நாட்டின் தேசிய மரம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னுடைய வேதம், காலை என்னுடைய உடன் பிறந்த சகோதரன், கீழே நெல் அது என்னுடைய வாழ்வியல், என்னுடைய அடையாளம், என்னுடைய உணவு, கீழே புலி அது நான் யார் நீ யாருன்னு உனக்கு தெரியும், புலி இந்த நாட்டின் தேசிய விலங்கு, கீழே அசோக சக்கரம், இருக்கட்டும் நான் இந்திய நாட்டின் குடிமகன் வச்சிருக்கேன். தமிழ்நாட்டு அரசு. ஏன்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் மாட்டன் பாரதி. அந்த வள்ளுவன் தான் என் இனத்திற்கு பெருமை மிக்க அடையாளம். அது இதுதான் தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. நாளைக்கு உன் மகன் அதை வேற ஊரில் போட்டு காட்டுறேன், ஏற்கனவே காட்டியிருக்கேன், நீ பார்க்கலாம் அது எப்படி பொருளாதாரத்தை பெருக்குவேன்னு. இதெல்லாம் இந்த பிள்ளை சொல்கிறது சரியாக இருக்குது, அவன் கையில் நாடு இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எனக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து சட்டசபைக்குள் அனுப்புங்க. உலகமே எதிர்பார்க்குது இந்த மகனின் குரல் சட்டமன்றத்துக்குள்ளே ஒழிக்கணும்னு. என் சொந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்களா என்ன? உங்களுக்காக பேசியவன், இதுவரை பேசியவன் என்ன பேசினான்னு தெரியல. ஒரு புலியின் உருமல் சட்டசபைக்குள்ளே இருக்கணும்னா உன் மகனுக்கு ஓட்டை போட்டா அனுப்பு. திராவிட நரிகளை என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் என்ன பாடு. ஒரு கேள்விக்கு ஒருத்தண்டையும் பதில் இருக்கு. அதனால் மதிப்புமிக்க எனது சொந்தங்கள், பேரன்பு கொண்டா நான் நேசிக்கிற என் பெற்றோர்கள், உயிரினுமினிய என் உடன் பிறந்தார்கள், உங்களுடைய வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்தி உங்கள் மகன் என்னை வெற்றி பெறச் செய்து நீங்கள் வெற்றியடையுங்கள். என் வெற்றி சீமானின் வெற்றி அல்ல, நம் இனத்தின் வெற்றி, இனத்தின் மானத்தின் வெற்றி, எதிர்கால தமிழ் பேரினத்தின் நல்வாழ்வுக்கான வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும், நிலத்தின் வளம் காக்கும், காடு காக்கும், மழை காக்கும், அருவி காக்கும், ஆறு காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்